ஏஜ் ரூல். ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பண்றோம். சின்ன வயசுல படிக்கிறோம், மிடில் ஏஜ்ல மேரேஜ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு ஏஜ் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 100 மைனஸ் ஏஜ் ரூல். உங்க ஏஜ் உதாரணமாக உங்க ஏஜ் 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 100 மைனஸ் 30 ஒரு 70% நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 30% எஃப்டி, சேவிங்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்க ஏஜ் ஒருவேளை 40 வயசா இருந்ததுன்னா 100 மைனஸ் 40 60% நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 40% கோல்டு, இடிஎஃப், எஃப்டி, சேவிங்ஸ்ல வச்சுக்கலாம். ஒருவேளை உங்க ஏஜ் 50 வயதாக இருந்தால் 50% நீங்க ஷேர் மார்க்கெட்லயும் ரிமைனிங் 50% சேவிங்ஸ் ஆக எஃப்டி, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட் அதுல எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரமாகவே தொடங்குங்க.